நேத்தி ஒரு பொண்ணு மாசமா இருந்திருக்கு. ட்ரெயின்ல படிக்கட்டில உட்காந்துருந்து மயக்கம் போட்டு அப்படியே விழுந்து அடிபட்டு செத்துருச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருக்கிறாரு, "ஆணும் பெண்ணும் சரிசமம்னு மட்டும் கேட்குறீங்கல்ல, எதுக்கு ஒரு ஆம்பளை போய் புடிச்சுக்கிட்டு நிக்குன்னு கேட்குறீங்க? நான் உன்ன போய் புடிச்சுக்கிட்டு நிக்க சொல்லலையாப்பா? அவ சொந்த சொந்த பொண்டாட்டி மாசமா இருக்கிறாங்க, புருஷன்காரன் போய் புடிச்சுட்டு தான் நிக்கணும். சிங்கிள தலைய புடிச்சுட்டு வாந்தி எடு நின்றுருந்தா பிரச்சனை இல்ல. படிக்கட்டில போய் ஒரு பொண்டாட்டி மயக்கம் வருதுங்கிற ஏற்கனவே. நீ படிக்கட்டில உட்காந்துருக்க போற ஸ்பீடுக்கு திடீர்னு மயக்கம் அடிச்சு விழுந்துட்டா என்ன ஆகுறது? அப்படின்னு புடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா அந்த பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஆணும் பெண்ணும் சரிதான். உன் வீட்டு பொண்ணு நைட்டு சாமத்துக்கு நீ எங்கேயாவது போயிட்டு வா. தனியா நீ போயிட்டு வா. ரயில்வே ஸ்டேஷன் சொந்தக்காரன் வரேன் பிக்கப் பண்ணிட்டு வா. நீ போய் அனுப்பிச்சு விடுவியா? அனுப்பிச்சு விட மாட்டேன். எதுக்கு? நீ ஆம்பளை தானே தைரியமா அனுப்ப. நாங்க தான் சரிசமமா கேட்குறோம் அனுப்ப வேண்டியதானே? மற்ற ஆணுங்களுக்கு பயந்துக்கிட்டு தானே உன் வீட்டு பொண்டாட்டியோ பொண்ணையோ நீ அனுப்பும்போது யோசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எதுல சரிசமம் கேட்குறீங்க? நான் சரிசமம்னு என்னைக்கும் சொன்னது இல்லையே. ஆணுக்கு இருக்கிற பலம் பெண்ணுக்கு கிடைச்சுமா? புள்ள பெத்துட்டாக்கா அது ஆணால முடியாதுன்னா பெண் பிறவி பெத்து தான் ஆகணும். ஆணும் பெண் பிறவி எடுத்துனா அவனும் பெக்க தான் செய்வான். நான் சொல்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் போடுங்க. தப்பா கமெண்ட் போடாதீங்க.